Hi friends, இன்னைக்கு நம்ம வீடியோல விண்டோஸ் ப்ரீபூட் ஆடின்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ வின்பி ஆடின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வின்பி ஆடின்ஸ் அப்படின்றது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஓஎஸ்லாம் இன்ஸ்டால் பண்றப்போ Shift F10 கொடுத்தோம்னா கமாண்ட் ப்ராம்ப்ட் வந்து ஓப்பன் ஆகும். அங்கேயே வந்து நம்மளால ஒரு சில டூல்ஸ்லாம் வந்து ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். லைக் வந்து ரெஜ் எடிட்டு, நோட் பேடு, ரோபோ காப்பி, எஸ் காப்பி இந்த மாதிரியான டூல்ஸ்லாம் வந்து ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். ஸோ ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு முன்னாடியே ஒரு சில டூல் எல்லாம் ஆக்சஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, அந்த என்விரான்மெண்ட் பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் ப்ரீபூட் என்விரான்மெண்ட். ஸோ இந்த ப்ரீபூட் என்விரான்மெண்ட் மெயினாக வந்து ட்ரபிள் ஷூட்டிங் ப்ரப்போஸ்க்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இதை வந்து தனியாக ஒரு ஐஎஸ்ஓவாக பில்ட் பண்ண முடியும். அண்ட் அந்த ஐஎஸ்ஓவில் நம்மளுக்கு தேவையான கஸ்டம் டூல்ஸையும் வந்து இன்ஜெக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்காக கொடுக்கப்பட்டதான் வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் பிஇ ஆடின்ஸ். ஸோ இந்த விண்டோஸ் பிஇ ஆடின்ஸை தான் விண்டோஸ் ப்ரீபூட் என்விரான்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த விண்டோஸ் பிஇ ஆடின்ஸை வச்சு எப்படி அந்த ஒரு தனி ஐஎஸ்ஓ வந்து பில்ட் பண்ணுறது, அண்ட் தென் வந்து அதில் எப்படி கஸ்டம் டூல்ஸ் எல்லாம் வந்து இன்ஜெக்ட் பண்ணுறது, இதை பற்றி தான் நம்ம வந்து இன்னைக்கு வீடியோவை பார்க்க போகிறோம். திஸ் இஸ் யுவர் ஷேர் டேக், ப்ளீஸ் வாட்ச் அண்ட் சப்ஸ்கிரைப். வீடியோட எண்டில் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து விண்டோஸ் ஏடிகே அண்ட் தென் விண்டோஸ் ப்ரீபியூட் ஆடின்ஸ் இது ரெண்டுத்துமே வந்து டவுன்லோட் பண்ணோம். ஜஸ்ட் ப்ரௌசரில் போய்ட்டு விண்டோஸ் ஏடிகே டவுன்லோடும் போட்டிங்கன்னா மைக்ரோசாஃப்டோட சைட் வரும். அதிலே போய்ட்டு நம்ம விண்டோஸ் ஏடிகே அண்ட் விண்டோஸோடைய ப்ரீபியூட் ஆடின்ஸ் ரெண்டுமே வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் டவுன்லோட் பண்ணுறதுக்கப்புறம் இன்ஸ்டாலேஷன் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக தான் இருக்கும். நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ண வேண்டியதான். ஸோ ஆஃப்டர் இன்ஸ்டாலேஷன் கம்பல்சரி ரீபூட் பண்ணோம். ரீபூட் பண்ணிட்டதுக்கப்புறம் விண்டோஸ் ஏடிக்கு எங்கே ஆக்சஸ் பண்ணோம்னா சியில் ப்ரோக்ராம் ஃபைல்ஸில் விண்டோஸ் கிட்டுன்னு இருக்கும். அதுக்குள்ளே போனீங்கன்னா அசஸ்மெண்ட் அண்ட் டெப்ளாய்மெண்ட் கிட்டுன்னு இருக்கும். அதுதான் வந்து விண்டோஸ் ஏடிக்கு. அண்ட் ப்ளஸ் அதுக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீபூட் இருக்கும், விண்டோஸ் ப்ரீபூட் என்விரான்மெண்ட்னு இருக்கும். ஸோ இது ரெண்டுத்தையுமே வந்து இங்கேருந்து தான் ஆக்சஸ் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இந்த ஏடிகே ஃபோல்டருக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீ இன்ஸ்டாலேஷன் என்விரான்மெண்ட்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா AMD 64, ARM64 ரெண்டு ஃபோல்டர் இருக்கும். ஸோ இந்த AMD 64க்குள்ளே இருக்கிற இந்த 3 ஃபோல்டருமே ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக இந்த winp.vim இதை தான் வந்து நம்ம boot.vim ரீநேம் பண்ணி கஸ்டமைஸ் வந்து பண்ண போகிறோம். ஸோ இந்த 3 ஃபோல்டருமே ஃபஸ்ட்டு நம்ம காப்பி பண்ணி தனி டைரக்டரியில் சேவ் பண்ண போகிறோம். இன்கேஸ் ARM பேஸ்டு ப்ராசஸராக இருந்துச்சுன்னா நம்ம ARM64 அப்படின்ற ஃபோல்டருக்குள்ளே இருக்கிற ஃபைல்ஸ் எல்லாத்தையும் காப்பி பண்ணி தனி டைரக்டரியில் சேவ் பண்ணணும். ஸோ காப்பி வந்து நம்ம எப்படி பண்ண போகிறோம்னா, டெப்ளாய்மெண்ட் அண்ட் இமேஜிங் டூல் அப்படின்னு சொல்லி ஒரு டூல் இருக்கும். அந்த டூலில் போயிட்டு காப்பி பிஇ அப்படின்ற ஒரு ஸ்கிரிப்ட் வந்து விண்டோஸ் ப்ரீபூட் என்விரான்மெண்ட் டைரக்டரிக்குள்ளே இருக்கும். அதை யூஸ் பண்ணி தான் நம்ம வந்து காப்பி பண்ண போகிறோம். ஸோ இதுக்கு வந்து கமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் தான். காப்பி பிஇ ஸ்பேஸு எந்த ஃபோல்டர் காப்பி பண்ணுமோ அந்த ஃபோல்டர், அதாவது சோர்ஸ் பார்த்து அதுக்கப்புறம் ஸ்பேஸ் கொடுத்து டெஸ்டினேஷன் பார்த்து இதை கொடுத்தீங்கன்னா கமெண்ட் வந்து எக்ஸிக்யூட் ஆகிடும். ஸோ இது என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, அந்த winp.vimன்ற ஃபைலை வந்து boot.vimன்னு சொல்லி ரீநேம் பண்ணி ப்ராப்பரான ஸ்ட்ரக்சரில் போயிட்டு அந்த டெஸ்டினேஷன் ஃபைலில் போய் உட்காரும். ஸோ இந்த ப்ராப்பரான ஸ்ட்ரக்சரில் இருந்தால் மட்டும்தான் அந்த ஃபைலை வந்து சென்ஸ் பண்ணி பூட் பண்ண முடியும். அதுக்காக தான் இந்த காப்பி பியை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ கீழே பார்த்தீங்கன்னா தெரியும், அதுவே போயிட்டு டெஸ்டினேஷன் ஃபோல்டரில் மவுண்ட் ஆகி அகைன் அன்மவுண்ட் ஆகும். காப்பி பிஇ வந்து எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, விண்டோஸ் ஏடிகேக்குள்ளே விண்டோஸ் ப்ரீபூட் என்விரான்மெண்ட் அப்படின்னு ஒரு டைரக்டரி இருக்கும். அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அந்த காப்பி பிஇ ஸ்கிரிப்ட் இருக்கும். இந்த ஸ்கிரிப்ட் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் வந்து ஒரு சில செட்டு வந்து பண்ணியிருப்பாங்க. லைக் வந்து ஒரு சில ஃபோல்டர் வந்து கிரியேட் பண்ணியிருப்பாங்க. ஒரு சில ஃபோல்டர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ரக்சரில் இருக்கும் செட் பண்ணியிருப்பாங்க. அகைன் ஒரு சில ஃபைல்லாம் வந்து அந்த ஃபோல்டருக்குள்ளே இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ரிமூவ் கமெண்ட் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இன்கேஸ் நீங்கள் மேனுவலாக காப்பி பண்ணணும் அப்படின்னா இது எல்லாத்தையுமே வந்து நீங்களே வந்து செட் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த ப்ராப்பராக அந்த ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் வந்து நீங்களே கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம கிரியேட் பண்ண அந்த டெஸ்டினேஷன் டைரக்டரி இருக்குல்ல, அதை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அதில் வந்து ஒரு 3 ஃபோல்டர் இருக்கும். பூட் பின்ஸு, மீடியா, மவுண்ட் இந்த 3 ஃபோல்டர் இருக்கா. இந்த 3 ஃபோல்டருமே வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் டைரக்டரியிலேருந்து தான் காப்பி பண்ணியிருக்கோம். ஆனால் பேஸ் டைரக்டரியில் இந்த ஸ்ட்ரக்சரில் இருக்காது. இந்த பூட் பின்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் இந்த ஃபைல்ஸ் மட்டும்தான் இருக்கும். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பூட் பண்ணுறதுக்கு தேவையான ஃபைல்ஸ். அதே மாதிரி மீடியாவில் போனீங்கன்னா சோர்சஸ்னு ஒரு ஃபோல்டர் இருக்கும். அந்த சோர்சஸ்ன்ற ஃபோல்டருக்குள்ளே boot.vimன்னு இருக்கும். நீங்கள் விண்டோஸோட எந்த இன்ஸ்டாலேஷன் மீடியா ஓப்பன் பண்ணிங்கனாலும் சோர்சஸ்க்குள்ளே இன்ஸ்டாலேஷன் விம் boot.vimன்னு சொல்லி 2 ஃபைல் இருக்கும். அதுதான் வந்து விண்டோஸோடைய டைரக்டரி ஸ்ட்ரக்சர். அதாவது இந்த ஸ்ட்ரக்சரில் இருந்தால் தான் சென்ஸ் ஆகி பூட்டே ஆகும். ஸோ அந்த ஸ்ட்ரக்சரில் காப்பி பண்ணுறது தான் இந்த காப்பி பியோட வேலை. இன்கேஸ் இப்போ இதே நீங்கள் டவுன்லோட் பண்ண அந்த பேஸ் டைரக்டரி இருக்குல்ல, விண்டோஸ் ஏடிக்கு இன்ஸ்டால் பண்ணோன்னே டைரக்டரி கிரியேட் ஆகும்ல, அதில் இருக்க மீடியா ஃபைல்ஸில் போய் பார்த்தீங்கன்னா அந்த சோர்சஸ்ன்ற ஃபோல்டரே இருக்காது. ஸோ இந்த சோர்சஸ்ன்ற ஃபோல்டரை வந்து உள்ள எங்கேயோ வந்து அதை எடுத்துகிட்டு வந்து இந்த இடத்துல வந்து மேப் பண்ணி வைக்கும். ஸோ அதுக்கு தான் வந்து இந்த காப்பி பியை யூஸ் பண்ணி நம்ம வந்து காப்பி பண்ணுறது. அதே மாதிரி இந்த winp.vimன்ற ஃபைலை வந்து boot.vimன்னு சொல்லி ரீநேம் பண்ணி அந்த சோர்சஸ்குள்ளே வந்து சேவ் பண்ணும். ஸோ இந்த மாதிரி சேவ் பண்ணுறதுக்கு தான் இந்த
காப்பி பியை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ பேஸ் டைரக்டரின்னு சொல்லி நான் மீன் பண்ணது நம்ம விண்டோஸ் ஏடிக்கு இன்ஸ்டால் பண்ண உடனே ஒரு சில ஃபோல்டர்லாம் கிரியேட் ஆகுது பார்த்தீங்களா, ப்ரோக்ராம் ஃபைல்ஸில், அதுதான் பேஸ் டைரக்டரி. அங்கேருந்து தான் வந்து நம்ம டியில் வந்து நம்ம பேஸ்ட் பண்ணுறோம். ஸோ அது வந்து நம்மளுடைய ஒர்க்கிங் டைரக்டரி அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ அதாவது அங்கே இருக்க ஃபைல்ஸை காப்பி பண்ணி இங்கே எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டு அதில் வந்து நம்மளோட மாடிஃபிகேஷனை வந்து பண்ணுறோம். அதுக்கு காப்பி பியை வந்து யூஸ் பண்ணி பண்ணால் அந்த ப்ராப்பரான ஸ்ட்ரக்சர் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஏன்னா நம்ம காப்பி பண்ண அந்த boot டாட் விம் ஃபைலை வந்து மவுண்ட் பண்ணணும். அதுக்கு வந்து டிஏ எக்ஸாம் யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறோம். டிஏ எக்ஸாம் ஸ்பேஸு ஃபார்வர்ட் / மவுண்ட் ஐஃபன் இமேஜ் ஸ்பேஸ் ஃபார்வர்ட் / இமேஜ் ஃபைலு ரேஷியோ சிம்பிள் போட்டு சோர்ஸ் பாத் வந்து கொடுங்க. சோர்ஸ் பாத் வந்து அந்த boot டாட் விம் ஃபைல் இருக்குல்ல, அதோட பாத் கொடுக்கணும். அதுக்கப்புறம் ஸ்பேஸு ஃபார்வர்ட் / இண்டெக்ஸ் போட்டு ரேஷியோ சிம்பிள் போட்டு 1 கொடுத்துட்டு அதுக்கு அகைன் ஸ்பேஸ் ஃபார்வர்ட் / மவுண்ட் டைரக்டரி கொடுத்து டெஸ்டினேஷன் பாத் வந்து கொடுக்கணும். டெஸ்டினேஷன் பாத் எதுக்குன்னா அங்கே தான் வந்து இந்த மவுண்ட் ஃபைல் வந்து எக்ஸ்ட்ராக்ட் ஆகும். அதாவது எந்த ஃபைல் வந்து நம்ம மவுண்ட் பண்ண போகிறோமோ அந்த ஃபைல் வந்து நம்மளோட டெஸ்டினேஷன் பாட்டில் எக்ஸ்ட்ராக்ட் ஆகும். லைக் நீங்கள் வந்து ஐஎஸ்ஓ இமேஜை ரைட் கிளிக் பண்ணி மவுண்ட்னு குத்தினா அது ஒரு பாட்டில் போயிட்டு எக்ஸ்ட்ராக்ட் ஆகும்ல ஐஎஸ்ஓக்குள்ளே இருக்க ஃபைல்ஸ் எல்லாமே. அதே மாதிரியே இந்த boot டாட் விம்ல இருக்க ஃபைல்ஸ் எல்லாமே அந்த பாட்டில் வந்து எக்ஸ்ட்ராக்ட் ஆகும். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மவுண்ட் சக்ஸஸ்ஃபுல்லின்னு வந்துச்சு. நம்ம டெஸ்டினேஷனில் போய் பார்த்தோன்னா நம்மளுக்கான அந்த ஃபைல்ஸ் எல்லாமே எக்ஸ்ட்ராக்ட் ஆகிருக்கும். ஸோ இந்த ஃபைல்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா boot டாட் விம்ல இருந்த ஃபைல்ஸ். ஸோ இப்போ இதில் வந்து நம்ம எக்ஸ்ட்ராவாக வந்து டிரைவர்ஸ் ஆட் பண்ணுறது, இல்லை நம்மளுக்கு தேவையான டூல்ஸ் ஆட் பண்ணுறது, இந்த மாதிரி கஸ்டமைசேஷன்லாம் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு விம் ஃபைலில் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக இந்த ஃபோல்டர்ஸ் எல்லாமே இருக்கும். இதுக்கு முன்னாடி நம்ம இன்ஸ்டாலேஷன் டாட் விம்னு ஒரு ஃபைலை கூட எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி கஸ்டம் விம் வந்து ரெடி பண்ணியிருந்தோம். ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா இதே ஸ்டெப்ஸ் தான் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸ்ட்ராவாக டூல்ஸ் வந்து ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து நான் இதில் வந்து டூல்ஸ்ன்னு சொல்லி ஒரு ஃபோல்டர் வந்து கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் போர்ட்டபிள் டூல்ஸ் எல்லாத்தையும் வந்து ஆட் பண்ண போகிறேன். போர்ட்டபிள் டூல்ஸ்னால் நம்ம வந்து இன்ஸ்டாலேஷனே பண்ண தேவையில்ல, ஜஸ்ட் ஒரு EXE ஃபைல் இருக்கும், அதை ரன் பண்ணோன்னா அப்படியே வந்து ரன் டைம்லேயே வந்து அது ஒர்க் ஆகும். ஸோ இதுதான் வந்து போர்ட்டபிள் டூல்ஸ். அதை வந்து இப்போ நான் ஒரு 3 டூல் வந்து ஆல்ரெடி டவுன்லோட் பண்ணி வச்சிட்டேன். ஸோ இது வந்து portableapps.com அந்த URL போனீங்கன்னா அதில் போய் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ ஆல்ரெடி இதுக்கும் நான் டெடிகேட்டடாக ஒரு வீடியோ போட்டிருக்கேன், அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 7zip, அதுக்கப்புறம் நோட்பேடு, இன்னொரு ஃபயர்ஃபாக்ஸ் ப்ரௌசர், இது வந்து 3மே வந்து இப்போ இந்த இன்ஜெக்ட் பண்ண போகிறோம். ஸோ காப்பி பண்ணி போட்டதுக்கப்புறம் நான் பெருசாக அது கஸ்டமைசேஷன் பண்ணல, அதனால் வந்து அன்மவுண்ட் பண்ண போகிறேன். ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் கஸ்டமைசேஷன் பண்ணலாம். லைக் தேவையான டிரைவர்லாம் வந்து இன்ஜெக்ட் பண்ணி வைக்கலாம், இல்லைனா வேறு ஏதாவது அப்டேட்ஸ் இருந்துச்சுன்னா அதை மட்டும் டவுன்லோட் பண்ணி வைக்கலாம். இந்த மாதிரியான கஸ்டமைசேஷன்லாம் பண்ணலாம். ஸோ நான் சும்மா சிம்பிளாக ஒரு 3 போர்ட்டபிள் ஃபைல் மட்டும் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ ஜஸ்ட் அன்மவுண்ட் பண்ணுறதுக்கு அதே கமெண்ட் தான், சேம் எப்படி மவுண்ட் பண்ணிங்களோ அதே மாதிரி அன்மவுண்ட் இமேஜின்னு கொடுத்துட்டு மவுண்ட் டைரக்டரி வந்து கொடுக்கணும். எந்த இடத்துல நீங்கள் இமேஜை வந்து மவுண்ட் பண்ணீங்களோ அந்த மவுண்ட் டைரக்டரியோட பார்த்து கொடுத்துட்டு ஸ்பேஸு ஃபார்வர்ட் / அதுக்கப்புறம் கமிட்னு கொடுக்கணும். நீங்கள் கமிட் கொடுக்காம என்ட்ரு பண்ணிங்கன்னா இமேஜ் வந்து அன்மவுண்ட் ஆகிடும், பட் வந்து நீங்கள் பண்ண சேஞ்சஸ் எதுவுமே சேவ் ஆகாது. ஸோ அந்த ஃபார்வர்ட் / கமிட்ன்றது ரொம்ப இம்பார்ட்டண்ட், அதை மிஸ் பண்ணக்கூடாது. ஸோ கமிட்னு குத்தி என்ட்ரு குத்தினா டிஸ்க்கு வந்து இமேஜ் வந்து அன்மவுண்ட் ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட்டு இதை வந்து நம்ம ஒரு ISOவாக பில்ட் பண்ணணும். ஸோ ISOவாக பில்ட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து மேக் வின்பி மீடியா அப்படின்ற டூல் தான் யூஸ் பண்ண போகிறோம். இந்த டூல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வின்பி ஆடின்ஸ் இருக்குல்ல, அதிலே வந்து டிஃபால்ட்டாக வந்துடும். ஸோ அது டவுன்லோட் பண்ணும்போது இந்த டூல் வந்து அட்டாச் ஆகிருக்கும். ஸோ இந்த டூலை யூஸ் பண்ணி நம்ம வந்து ISO வந்து பில்ட் பண்ணலாம். ஸோ காப்பி பியை யூஸ் பண்ணி நம்ம ஒரு ஃபோல்டர் ஸ்ட்ரக்சர் வந்து கிரியேட் பண்ணியிருந்தோம்ல, அந்த ஸ்ட்ரக்சரை வந்து அப்படியே இப்போ ISOவாக மாற்றணும். ஸோ இதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம OSC DAMG அப்படின்ற ஒரு டூல் வந்து யூஸ் பண்ணியிருந்தோம். அது வந்து விண்டோஸ் ADKலே டிஃபால்ட்டாக வர டூல். அதை யூஸ் பண்ணி நம்ம வந்து ISO பில்ட் பண்ணலாம். பட் இந்த வின்பி வந்து இதுக்கு முன்னாடி யூஸ் பண்ண இது இல்லை அப்படின்றனால இதை வந்து யூஸ் பண்ணுறேன். ப்ளஸ் இது வந்து சிம்பிளிஃபையும் கூட கமெண்ட்ஸ் எல்லாமே. ஸோ ஜஸ்ட் வந்து மேக் வின்பி மீடியா ஸ்பேஸ் ஃபார்வர்ட் / ISO ஸ்பேஸ் சோர்ஸ் பார்த்து அதுக்கப்புறமேட்டா டெஸ்டினேஷன் பார்த்து கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ISO இமேஜ் வந்து கிரியேட் ஆகிடும்.
ஸோ ஓஎஸ்சி டிஎம்ஜி யூஸ் பண்ணி எப்படி ஐஎஸ்ஓ கிரியேட் பண்ணுறேன்னு சொல்லி ஆல்ரெடி நான் ஒரு தனி வீடியோ போட்டிருக்கேன். அதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள். கீபோர்டோட ரொம்ப காம்பேக்டாக இருக்கா, அதனால் ஸ்லாஷுக்கு பதிலாக அடிக்கடி என்ட்ரை வேறு தட்டிடுறேன். ஓகே, மேலே பார்த்தீங்கன்னா தெரியும் 100% கம்ப்ளீட்டட். ஸோ ஐஎஸ்ஓ வந்து பில்ட் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம அந்த டெஸ்டினேஷனில் இருக்க ஐஎஸ்ஓ வந்து விஎம்ல வந்து மவுண்ட் பண்ணி பூட் ஆகுதான்னு ஃபஸ்ட்டு செக் பண்ணோம். பூட் ஆகிட்டக்கப்புறம் நம்மளால் அந்த டூல்லாம் வந்து ஆக்சஸ் பண்ண முடியுதான்னு செக் பண்ணணும். லைக் நம்ம இன்ஜெக்ட் பண்ண டூல்ஸ்லாம் வந்து ஆக்சஸ் பண்ண முடியுதா, நம்ம கஸ்டமைசேஷன் வந்து வெரிஃபை பண்ணணும். ஸோ டியில் வந்து பார்த்தீங்கன்னா ISOOSன்னு ஒரு டேரக்டரிக்குள்ளே தான் நம்ம வந்து டெஸ்டினேஷன் பார்த்து வந்து கொடுத்துருந்தோம். ஸோ இதில் இந்த கஸ்டம் வின்பி ஐஎஸ்ஓன்னு இருக்குது பாருங்கள், இதெல்லாம் வந்து இப்போ நம்ம பில்ட் பண்ண ஐஎஸ்ஓ. இதை வந்து இப்போ நம்ம விஎம்ல வந்து மவுண்ட் பண்ணி பூட் ஆகுதான்னு சொல்லி செக் பண்ணிடலாம். கஸ்டம் வின்பின்னு சொல்லி ஆல்ரெடி ஒரு விஎம் வந்து கிரியேட் பண்ணி வச்சிட்டேன். ஸோ இதில் வந்து எடிட் விர்ச்சுவல் மிஷின் செட்டிங் போயிட்டு நம்ம சிடி டிவிடியோடைய பார்த்து வந்து மாற்றிடலாம். அதாவது நம்ம இப்போ கிரியேட் பண்ண ஐஎஸோட பார்த்து வந்து கொடுத்துட்டு நம்ம விஎம் வந்து பூட் பண்ணி பார்க்க வேண்டியதான். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பூட் ஆக ஸ்டார்ட் ஆயிடுச்சு. ஸோ பூட் ஆயிடுச்சு. கன்சோல் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும், ஒரே ஒரு கமெண்ட் ப்ராம்ப்டாக இருக்கும், இவ்வளோதான் கன்சோல். இதில் வந்து டிஃபால்ட்டாக அந்த பிசிடி எடிட்டு, அதுக்கப்புறம் பூட் ஃபிக்ஸு, இந்த மாதிரியான டூல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். அப்புறம் சிஎம்டி, தென் அந்த நோட் பேடு, இந்த மாதிரியான பேசிக் டூல்ஸ், அந்த சிஸ்டம் 32ல் இருக்கும் பார்த்தீங்களா ஒரு சில டூல்ஸ், அதெல்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். ப்ளஸ் கமெண்ட் பேஸ்டு டூல்ஸும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸாம்பிளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெஜ் எடிட்டு, அதுக்கப்புறம் நோட் பேடு, இந்த மாதிரியான டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணிக்கலாம். பவர் ஷெல் யூஸ் பண்ணலாம்னு நினைக்கிறேன். பவர் ஷெல் டைப் பண்ணி பார்ப்போம். பவர் ஷெல் வரல. ஸோ கொஞ்சம் வெயிட்டடான ப்ரோக்ராம்ஸ்லாம் வராது, ரொம்ப லைட் வெயிட்டட் டூல்ஸ் மட்டும்தான் வந்து இல்லை ரன் ஆகும். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டூல்ஸ்னு ஒரு டைரக்டரி வந்து கிரியேட் பண்ணி வச்சுருந்தோம். அதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அந்த போர்ட்டபிள் அப்ளிகேஷன்லாம் வந்து இன்ஜெக்ட் பண்ணி வச்சுருந்தோம். ஸோ அந்த மாதிரி இப்போது வந்து நம்ம போர்ட்டபிள் அப்ளிகேஷன் வந்து ஒரு பாத்தில் இன்ஜெக்ட் பண்ணி அந்த பாத்துக்குள்ளே வந்து அதை வந்து ஆக்சஸ் பண்ணுறதுக்கு வெளிலேருந்தே ஆக்சஸ் பண்ணலாம். லைக் இது ஒரு டிஃபால்ட் பாத் வந்து பார்த்தீங்கன்னா விண்டோஸ் சிஸ்டம் 32ல் ஓப்பன் ஆகுது, இங்கேருந்தே வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கிரிப்ட் வந்து ரன் பண்ணும். பட் எதுக்கு இதுக்காக ஸ்கிரிப்ட் ரன் பண்ணணும்னு சொல்லி நான் அதை வந்து விட்டுட்டேன். ஸோ அந்த ஸ்கிரிப்டை பற்றி நான் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து அப்டேட் பண்ணுறேன், உங்களுக்கு வேணும்னா அதையும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு இப்போ வந்து நான் அந்த டேரக்டரி வந்து ஸ்விட்ச் ஆகி போய்க்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம நோட்பேட் ப்ளஸ் ப்ளஸ் வந்து ரன் பண்ணலாம். ஓகே, நோட்பேட் ப்ளஸ் ப்ளஸ் வந்து ரன் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் வந்து 7zip வந்து ரன் பண்ணி பார்ப்போம். 7zip வந்து பார்த்தீங்கன்னா ரன் ஆகுது, பட் ஆனால் CLI பேஸ்டாக ரன் ஆகுது. இது வந்து GUI-யாக வரல. கமாண்ட் ரன் பண்ணியே வந்து எக்ஸிக்யூட் பண்ணுற மாதிரி, அன்ஜிப் பண்ணுற மாதிரி இருக்குது. ஸோ இதுவும் வந்து GUI-யாக வந்துருந்தால் நல்லா இருந்திருக்கும். பட் போர்ட்டபுளில் வந்து பார்த்தீங்கன்னா GUI தான் இருக்குது. பட் இல்லையா, ஒரு வேலை சப்போர்ட் ஆகலையான்னு தெரியல. ஏன்னா உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா 2-3 EXE இருக்குது. 2 EXE ரன் பண்ணுறப்போ ஃபெயில் ஆயிடுச்சு. லாஸ்ட் வந்தால் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸிக்யூட் ஆகிருக்கு. நெக்ஸ்ட் வந்து ட்ரீ சைஸ் வந்து செக் பண்ணலாம். ட்ரீ சைஸ்க்கு அந்த டேரக்டரியில் போயிட்டு அகைன் ட்ரீ சைஸ்.txன்னு கொடுத்து ரன் பண்ண வேண்டியதான். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கமெண்ட் வந்து ரன் ஆகுது, பட் ஆனால் அவுட்புட் எதுவுமே வரல. ஒரு வேலை சப்போர்ட் ஆகலையான்றது டவுட்டாக இருக்குது. நம்ம டெஸ்ட் பண்ணதே 4 அப்ளிகேஷன் தான். அதில் 7zip வந்து பார்த்தீங்கன்னா CLI ஓப்பன் ஆகுது. ட்ரீ சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா CLI-லையும் ஓப்பன் ஆகலை. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஃபயர்ஃபாக்ஸ் வந்து ஓப்பன் பண்ணி செக் பண்ணலாம். ஓகே, ஃபயர்ஃபாக்ஸ் வந்து லோட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். கீழே சிம்பிள் காமிக்குது. ஓகே, ஃபயர்ஃபாக்ஸ் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இந்த அப்ளிகேஷன் தான் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட் பண்ண மாதிரி ஓப்பன் ஆகிருக்கு. 7zipம் ஓப்பன் ஆகலை, ட்ரீ சைஸும் ஓப்பன் ஆகலை, நோட்பேட் வந்து ஓப்பன் ஆயிடுச்சு. இருந்தாலும் 7zipலாம் ஓப்பன் ஆகிருந்தால் கொஞ்சம் சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும், பட் ஆகலை. இட்ஸ் ஓகே. ஸோ அவ்வளோதான் இந்த டெஸ்டிங். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எண்ட் ஆஃப் த வீடியோக்கு வந்துட்டோம். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சில டூல் வந்து இன்ஜெக்ட் பண்ணியிருந்தோம். அதில் ஒரு 2 டூல் வந்து ஒர்க் ஆகலை. ஸோ ட்ரீ சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா சுத்தமாக ரன் ஆகல. 7zip வந்து CLI-ல வருது, GUI-ல வரல. ஸோ இதுக்கு என்ன ரீசன் சொல்லி நான் செக் பண்ணிட்டு உங்களுக்கு டீட்டெயில் கிடைச்சா டிஸ்கிரிப்ஷனில் வந்து அப்டேட் பண்ணுறேன். அண்ட் இதை தாண்டி இதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நெட்வொர்க் டிரைவ்லாம் இன்ஜெக்ட் பண்ண முடியும். நெட்வொர்க் டிரைவ் இன்ஜெக்ட் பண்ணிட்டு நீங்கள் அந்த ப்ரீபூட் என்விரான்மெண்ட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா இன்டர்நெட்டை வந்து ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ இந்த மாதிரி அடிஷ்னல் கஸ்டமைசேஷன் உங்களால் பண்ணிக்க முடியும். நம்ம பண்ணதை தாண்டி இன்னும் என்னென்ன கஸ்டமைசேஷன் பண்ண முடியும் அப்படின்றத நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் போடுறேன், ஜஸ்ட் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பாருங்க. அண்ட் தென் வந்து இதில் நிறைய டூல்ஸை வந்து இன்ஜெக்ட் பண்ணி ஐஎஸோட வெயிட்டை வந்து இன்க்ரீஸ் பண்ணிடக்கூடாது. இதோட மெயின் பர்பஸே லைட் வெயிட்டடாக இருக்கும், ட்ரபிள் ஷூட்டிங் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுவோம். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ.
வீடியோ. இந்த வீடியோ பற்றின உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸ்டே டியூன், கீப் வாட்ச். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். See you soon.